சுந்தர காண்டம் என்பது வால்மீகி ராமாயணத்துடைய மிக மங்களகரமான பகுதி. ஆகையால் மட்டுமே சுந்தர காண்டத்திற்கு மட்டும் தனிப்பட்ட பாராயண விதியும் கிரமமும் சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக 8 விஷயங்கள் சுந்தர காண்ட பாராயணத்திற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியது. இதை பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு சுந்தர காண்ட மாகாத்மியத்தில் விளக்குகிறார். முக்கியமாக பாராயணம் காலையில் செய்ய வேண்டியது. 12 மணிக்கு மேல் உச்சி வேளைக்குள் செய்து முடிக்க வேண்டும். இரண்டாவதாக, பூஜைக்கு ராமர் பட்டாபிஷேக படமோ அல்லது ஹனுமாரின் படமோ வைத்து பாராயணம் செய்யலாம். கூடவே பூஜை செய்யும் இடத்தையும் கோலம் புஷ்பங்கள் வைத்து அலங்கரிப்பது சிறப்பு. மூன்றாவதாக, குறைந்தபட்சம் 3 சர்க்கங்கள் ஒரு நாளைக்கு பாராயணம் செய்வது உத்தமம். முடியவில்லை என்றால் 1 சர்க்கமாவது முழுமையாக படிக்க வேண்டும். நான்காவது, பாராயணம் அதிகபட்சம் 68 நாட்களில் முடிக்க வேண்டியது. சுந்தரகாண்டத்தில் இருப்பது 68 சர்க்கம். குறைந்தது 1 சர்க்கம் பாராயணம் செய்தால் கூட 68 நாட்களில் தொடர்ந்து இடைவிடாது நிறுத்தாது முடிக்க வேண்டும். 5, பாராயணம் தமிழும் அல்லது சமஸ்கிருதத்திலும் செய்யலாம். 6, பூர்த்தி செய்யும் பொழுது சுந்தரகாண்டத்தின் கடைசி சர்க்கம் முடித்து ராம பட்டாபிஷேகம் யுத்த காண்டத்தில் வரும் சர்க்கத்தையும் சேர்த்து பாராயணம் செய்து முடிக்க வேண்டும். 7, தினசரி முடிந்தால் சிறந்த நெய்வேத்தியமும் அல்லது பூர்த்தி அன்னிக்கு பாராயணம் முடித்துவிட்டு வடை பாயசமோ அல்லது ஏதோ ஒரு இனிப்பு வகையோ நெய்வேத்தியம் செய்வது உத்தமம். 8, எந்த பலனை குறித்து பாராயணம் செய்கிறோமோ அதை முதலில் சங்கல்பித்துக் கொள்வது சிறப்பு. முடிவில் சுந்தரகாண்ட பாராயண பூர்த்திக்கு பிறகு எல்லா பிரார்த்தனைகளையும் வைத்து பூஜை செய்து பூர்த்தி செய்யவும். சர்வ அபிஷ்ட சித்தியர்த்தம்.